உமன்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த உமன்ஸ் கிரிக்கெட்டை எவ்வளவு உமன்ஸ் பாக்குறாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். இப்ப மென்ஸ் கிரிக்கெட்டை வந்து மென்ஸ் பாக்குறாங்கிறது வந்து நமக்கு தெரியும், மென்ஸ் நிறைய பேர் பாக்குறாங்க. சேம் ஆமா. உமன்ஸ் கிரிக்கெட்டை எவ்வளவு உமன்ஸ் பாக்குறாங்க, ஸோ அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த உமன்ஸ் கிரிக்கெட்ல விளையாடக்கூடிய அந்த உமன்ஸ் பெண்கள் அந்த கிரிக்கெட்ல கேம்ல விளையாடுறாங்க இல்லையா, அந்த அந்த டீம் பிளேயர்ஸ் எல்லாமே வந்து வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அந்த ஸ்டீரியோ டைப் எல்லாமே வந்து ஓவர் கம் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் இந்த சுச்சுவேஷன்ல விளையாடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உமன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ், அதாவது உமன்ஸ் வந்து கிரிக்கெட் கேம் ஆர் எனி கேம் விளையாட விடுறதே வந்து வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு கேம் வந்து உமன்ஸ் கேம் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல பாப்புலர் ஆகிறதோ ஆர் மிகப்பெரிய அளவுல வந்து எல்லா மக்களும் சேர்ந்து பார்க்குற லெவலுக்கு வந்து வரல. பட் மென்ஸ் கிரிக்கெட் வந்து அந்த அளவுக்கு போயாச்சு. பட் உமன்ஸ் கிரிக்கெட் வந்து இட்ஸ் ரியாலிட்டி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப் வந்து ஓரளவுக்கு பாப்புலர் ஆயிட்டே போகுது. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நிறைய பேர் பார்த்திருக்காங்க, இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் நிறைய பேர் பார்த்திருக்காங்க. ஸோ இட் இஸ் லிட்டில் பிட் க்ரோயிங். ஸோ ஒரு 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 குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல வந்து க்ரோ ஆயிட்டே போகுது. பட் ஸ்டில் ஸ்டீரியோ டைப் இருந்துட்டே தான் இருக்கு.